வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். பிற சமயங்களில் உடல் அழியாமை பௌத்த நெறியில் உடல் அழியாமை சீனாவில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹான்ஷான் என்ற பௌத்த துறவி 78ஆம் வயதில் தாம் சமாதி அடைய இருப்பதை சீடர்களுக்கு தெரிவித்து, தாம் சமாதி அடைவது குறித்து அச்சம் அடைதல் கூடாது, அழுது புலம்புதல் கூடாது, புத்தரின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு நேராக நிமிர்ந்து தாமரை இருக்கையில் பத்மாசனத்தில் அமர்ந்து சமாதி அடைந்தார். 3 நாட்கள் வரை உடம்பு கெடாமல் இருந்தது. சீடர்கள் அவரது உடலை உட்கார்ந்த நிலையில் ஒரு பெட்டிக்குள் வைத்து மண்ணிற்குள் அடக்கம் செய்தனர். 11 ஆண்டு காலத்திற்கு பின் உடம்பு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சில இடையூறுகள் ஏற்பட்டதால் வேறு ஓர் இடத்திற்கு எடுத்துச் சென்றனர். வழியில் பெட்டி சிறிது உடைந்து உள்ளே இருந்த துறவியின் உருவம் சிதைவின்றி இருப்பது தெரியவந்தது. பெட்டியை திறந்து பார்த்தபோது தாமரை இருக்கையில் அமர்ந்த நிலையில் துறவியின் உடல் இருந்தது. முடியும் நகமும் வளர்ந்து இருந்தன. உடம்பின் நிறம் சிறிதும் மங்காமல் இருந்தது. அவருக்காக அமைக்கப்பட்ட ஆலயத்தில் அவருடைய உடம்பு வைக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.